இப்போ ரெண்டாவது கதைக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஞானசம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வராரு. இவர் நிறைய சிவாலயங்களை தரிசனம் பண்ணிட்டே வராரு. அப்படி ஒரு நாள் மயூரகத்தில் இருக்கிற மயூரகநாதர் கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வராரு. அப்படி வந்தப்போ காவிரி ஆற்றுக்கு நடுவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இதை பார்த்ததும் ஞானசம்பந்தர் இந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு துறையை காட்டுற யாராச்சும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு வேடன் வராரு. வந்து இந்த ஆற்றை கடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வேடன் ஒரு இடத்த காட்டி இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஞானசம்பந்தரும் அந்த இடத்துல போய் காலை வைக்கிறாரு. காலை வச்ச உடனே தண்ணி அவரோட கால் அளவுக்கு குறையுது. ஞானசம்பந்தரும் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறமா திரும்பி வேடனை பார்க்குறாரு. அந்த இடத்துல வேடன் இல்லை. அதுக்கப்புறம் தான் ஞானசம்பந்தருக்கு புரியுது, வந்தது வேடன் இல்லை, திருவிலை நகர் இறைவன் தான் அப்படிங்கிறது. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.